கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவர் இயேசு எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உயிர்த்தெழுந்த நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைய தினம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் காலையிலே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். தூதர் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொன்னார். இதை அவர்களால் நம்ப முடியவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்தார், அதோடு முடிந்தது என்று நினைத்தவர்களுக்கு அவர் உயிரோடு எழுந்ததை அவர்களால் நம்ப முடியவில்லை. இந்த உலகத்திலும் இப்பொழுதும் அநேகர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் இல்லை, அதற்காக ஆதாரங்களை நான் தருகிறோம் என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்த அறிவியல் அறிஞர்கள் எல்லோரும் கடைசியில் இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி முடித்தார்கள். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் செய்த அற்புதம் ஒன்றை செய்தார் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான். அதுதான் தேவகுமாரன் என்பதற்கு மறக்க முடியாத அத்தாட்சி. இந்த உயிர்த்தெழுதலை இயேசு கிறிஸ்து பல காரியங்களை நமக்கு போதித்திருக்கிறார். மரணம் என்பது ஒரு முடிவல்ல, நித்திய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்லுகிற ஒரு வாசல் என்ற உண்மையை தனது உயிர்த்தெழுதலின் மூலமாய் நிரூபித்திருக்கிறார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஒவ்வொரு நாளும் ஆர்ப்பரிக்கத்தக்கதாக மரணம் முடிவல்ல, ஒரு சோகமான காரியம் அல்ல, அது ஒரு ஆசீர்வாதம் என்பதை உணர்த்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை தரிசித்த மகதலேனா மரியாள் கல்லறையை பக்கத்தில் நின்று அழுது கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவால் இவரின் கண்ணீரை தாண்டி பிதாவிடத்திற்கு போக முடியவில்லை. ஸ்திரியே, ஏன் அழுகிறாய் என்று கேட்டு தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்து ஒரு பெண்ணீரின் கண்ணீரை கடந்து போக முடியாத கர்த்தர் இயேசு உங்கள் கண்ணீரையும் அலட்சியம் பண்ணுவாரோ? நீங்கள் தேவனை வாஞ்சியோடு தேடினால் நிச்சயமாய் திக்கற்றவர்களாய் விடமாட்டார். யூதர்களுக்கு பயந்திருந்த சீஷர்களுக்கு காட்சியளித்து உங்களுக்கு சமாதானம் என்றார். பலவிதமான பயம், மரண பயம், மனுஷருக்குள் பயம், வியாதியின் கொடுமை, இப்படிப்பட்டவர்களை பார்த்து பயப்படாதீர்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இறுதியாக அவர் உயிர்த்தெழுதினால் பரிசுத்த ஆவியானவரான தேற்றரவாளரை அனுப்பி நம்மை திடப்படுத்துகிறார். இந்த உயிர்த்தெழுதலில் நீங்கள் விசுவாசிப்பீர்களா? ஆமென்.